ஜனவரி 8ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். மார்க்கோ போலோ இறந்த நாள் இந்த ஜனவரி 8. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட நாளும் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 8 தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஜனவரி 8 1912 இந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டிருக்கும். இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க பழங்குடியினர் தேசிய காங்கிரஸ் என்ற பெயரில் தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த தேசிய காங்கிரஸ் தொடங்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கருப்பினத்தவர்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ். தென்னாப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா காந்தி நாட்டல் இந்திய காங்கிரஸ் அப்படின்ற காங்கிரஸை 1895 தொடங்கியிருப்பார். இந்த நாட்டல் இந்திய காங்கிரஸ் காந்தி மற்றும் அங்குள்ள இந்தியர்களை வச்சு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா காந்தியுடைய கொள்கையை தான் அப்படியே பின்பற்றும். அகிம்சை கொள்கை போன்ற கொள்கைகளை புறாமல் என்னென்னா இந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பின்பற்றும். அடுத்து பாருங்கள், 1838 ஜனவரி 8 ராபர்ட் கால்டுவெல் சென்னைக்கு வந்திருப்பார். இந்த ராபர்ட் கால்டுவெல் யாருன்னா ஒப்பிலக்கணத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார். இங்கு தென் திராவிட மொழிகளை பூரா ஒப்பிலக்கணம் செஞ்சு தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், மார்க்கோ போலோ. இந்த வெளிநாட்டு பயணிகளிலேயே முக்கியமான ஒரு நபர் தான் யாருன்னா இந்த மார்க்கோ போலோ. ஏன்னா மார்க்கோ போலோ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய வணிக நடவடிக்கைகளை பூரா கூறியிருப்பார். தமிழ்நாடு, இலங்கை மற்றும் கேரளாவில் உள்ள கொல்லம், குஜராத் பகுதிகளில் வணிகம் எப்படி நடக்குது என்பதை பூராமே மிக தெளிவாக சொல்லியிருப்பார். 1252 to 1324 வரைக்கும் இந்த மார்க்கோ போலோவுடைய காலம். இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா நிக்கோலன் போலோ. இவர் வெனிஸ் குடியரசு, அதாவது வெனிஸ் நாட்டை சார்ந்த வர்த்தக பயணி தான். இவர் பார்த்திங்கன்னா சீனாவுக்கு தான் போவார். சீனாவில் யார் ஆண்டுக்கு இருப்பார்னா செங்கிஸ்கானின் பேரனான குப்லா கான் ஆண்டுக்கு இருப்பார். அங்கே ஒரு 17 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அந்த மங்கோலிய சீனாவில் தங்கி அங்கே உள்ள நிர்வாகத்தில் பெரிய ஆளாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த மங்கோலியருடைய காகித பண தயாரிப்பு முறையெல்லாம் கற்று ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த முறையை அறிமுகப்படுத்துவார். இது முக்கியமானது. காகித பண முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா இந்த மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ ஆசிய நாடுகளை பற்றிய பயணங்களின் நூலாக தி டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ என்ற நூலில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். மார்க்கோ போலோ ஐரோப்பாவிலிருந்து சைனாவுக்கும், சைனாவிலிருந்து ஐரோப்பாவிற்கும் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. 1290 சம்திங்கில் பார்த்திங்கன்னா இவர் சுமத்ரா தீவு, சிங்கப்பூர், இலங்கை, தமிழகம் வழியாக என்ன பண்ணியிருப்பாருன்னா வெனிஸ் நாட்டுக்கு போயிருப்பார். அப்படி போகும்போது தமிழர்களுடைய வாழ்க்கை முறையும் தமிழகத்தில் தன்னுடைய பயண அனுபவங்களையும் பற்றியும் இல்மிலியன் மார்க்கோ போலோவின் பயணம் அப்படின்ற நூலில் தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக எழுதியிருப்பார். இவர் இலங்கையிலிருந்து பார்த்திங்கன்னா சாவகன் மைந்தன் என்ற இளவரசர் உதவியுடன் பாண்டிய நாட்டுக்கு வராரு. எப்பண்டா கிபி 1293 வராரு. எங்கன்னா தஞ்சைக்கு அருகே உள்ள காவேரி பூம்பட்டினம் என்ற இடத்துக்கு தான் வராரு. அப்போ கூட தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் ஆட்சி தமிழகத்தில் நடந்துக்கிருக்கு. இவர் அங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டில் அரசர்கள், சிற்றரசர்கள் தரையில் அமர்ந்து உள்ளதை பார்க்குறாரு. அந்த தரையில் அமர்ந்ததுக்கான காரணம் கேட்குறாரு. அதாவது மனிதனானவன் பார்த்திங்கன்னா மண்ணில் பிறந்து மண்ணுக்கே போவான் அப்படின்றப்ப அந்த தரையில் உட்கார்றது தான் ஒரு பெருமையான பழக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கமும் கொடுக்குறாங்க. இன்றளவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பருசம் போடுதல், தாம்பூலம் மாற்றுதல் என்ற நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா தரையில் உட்கார்ந்து தான் நம்முடைய பெரியவர்கள்லாம் நடத்துவார்கள். அப்போ இந்த தரையில் உட்காருதல் என்பது பார்த்திங்கன்னா சங்க காலங்கள் தொட்டு இக்காலம் வரையிலேயே அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அடுத்து பாருங்கள், அங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா எளிய ஆடைகள், பெண்கள் மெல்லிய ஆடைகளை உடுத்தியிருந்தார்கள்.
அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே எளிய ஆடைகளும் நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட ஆடைகள் நகைகள்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா அங்கு நன்கு நடைபெற்றதையும் வந்து மார்க்கோ போலோ வந்து குறிப்பிடுறாரு. அப்புறம் இரவில் பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலையில் விலை உயர்ந்த பொருட்களை வந்து எடுத்து சென்றனர். அந்த அளவுக்கான பாதுகாப்பை வந்து மார்க்கோ போலோ வந்து இந்த பாண்டிய நாட்டில் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து பாருங்கள், தமிழகத்திலோட முக்கியமான தானியமாக வந்து அரிசி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எள்ளு ஆகியவற்றை மட்டும் குறிப்பிடுகிறார். பொதுவாக தமிழகம் வந்து மதுபானங்களை அருந்துவதில்லை, அதாவது இந்த திராட்சை ரசசாறுகளை வந்து அருந்துவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவ்வாறு மது அருந்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்சி சொல்லக்கூட தகுதியற்றவர்கள் என்ற மாதிரியும் குறிப்பிடுறாங்க. அப்புறம் தமிழக மக்களுக்கிடையே இந்த தாம்பூலம் போடும் பழக்கம் வந்து அதிகமாக காணப்பட்டது. இந்த தாம்பூலம்னா என்னென்னா வெற்றிலை போடும் பழக்கத்தை தான் சொல்லுவாங்க. இது வெற்றிலை, சுண்ணாம்பு ப்ளஸ் வாசனை திரவியங்கள் கலந்து வந்து இதை வந்து போடப்படும். இதை வந்து பார்த்திங்கன்னா போடப்பட்ட எச்சியை வந்து கண்டடங்களை துப்பிறார் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஒரு பெரிய குற்றங்களை செய்தவர்கள் அவர்களை வந்து இந்த காரி உமிழ்வாங்களாம், அது எச்சி துப்பி விடுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் தமிழர்களுடைய முக்கிய பழக்க வழக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறி கேட்டல், ஆருடம் பார்ப்பது, அதாவது சோதிடம் பார்ப்பது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பழக்க வழக்கங்களாக காணப்பட்டதாக வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்து குளித்தல். இந்த கொற்கை உடைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கு குளித்தல் வந்து அதிகமாக காணப்பட்டது என்பதை வந்து சொல்கிறாங்க. இந்த முத்து குளித்தல் வந்து பார்த்திங்கன்னா அரசருக்கு உரியது. அதாவது முத்து குளித்து எடுக்கப்பட்ட 10 முத்துக்களில் ஒரு முத்தை வந்து அரசருக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முத்து குளிக்கும் செல்லும் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுறா மீன்கள் வந்து தாக்காமல் இருப்பதற்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணர்கள் வந்து மந்திரம் உச்சரித்து அந்த சடங்கெல்லாம் செஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க கடலுக்கு அனுப்புவாங்களாம். அப்படி செஞ்சு எடுத்து வரப்பட்ட முத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா 1/20, அதாவது 20ல் ஒரு முத்து வீதம் வந்து சன்மானமாக வந்து இந்த பிராமணர்களுக்கு வந்து வழங்கணும். அப்புறம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளை தெய்வமாகவும் காளைகளை மதிப்புமிக்கதாகவும் வழங்கப்பட்டன. மாட்டு இறைச்சியை உண்பதில்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மாட்டு இறைச்சியை உண்பதில்லை. ஒரு சில சமூகம் மட்டும் உண்டதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தரைகளில் சாணம் கொண்டு மொழுகப்படும். போர்களில் நீண்ட ஈட்டி கேடயம் கொண்டு தான் என்னென்னா போருக்கு போவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. போருக்கு போனோம்னா ஒன்று ஈட்டியும் கேடயம் வச்சு தான் போவாங்களாம். கருப்பு தோல் உடையவர்கள் அதிகமாக மதிக்கப்படுவார்களாம். அதாவது கருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோடைய அடையாளமாக வந்து இங்கே வந்து பார்க்கப்பட்டதாக வந்து சொல்கிறாரு. குழந்தை பிறந்த உடனே வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் வந்து காணப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் சித்தர்கள் வந்து வாழ்ந்ததை பற்றி சொல்கிறாரு. அவர்கள் 200 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுறது. காய்ந்த இலைகள் தான் உணவாக உட்கொண்டாங்க அப்படின்னு வந்து இந்த மார்க்கோ போலோ வந்து சொல்கிறாரு. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் இனப்பெருக்கம் செய்வது கிடையாது. குதிரை ஏற்றுமதி என்பது அதிகமாக காணப்பட்டது. ஏமன் நாடுகளிலிருந்து பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து வாங்கப்படுமா. வருஷத்துக்கு கப்பல் மூலம்தான் வரும். ஒரு வருடத்துக்கு 100 குதிரைகள் உயிருடன் இருக்குமா. 100 குதிரை தான் இருக்குமா. நோய்வாய்ப்பட்டு பராமரிப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியும் மார்க்கோ போலோ வந்து கூறுறாரு. அப்புறம் இந்த மார்க்கோ போலோ வந்து வியாபாரிகள் கொண்டு வரும் குதிரைகளை மட்டும்தான் வந்து கொண்டு கொடுப்பாங்களாம். கால்நடை மருத்துவர்களை வந்து கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா வணிகம் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக வெறும் குதிரையை. மார்க்கோ போலோ வந்து தமிழகத்தை வந்து 2 விஷயம் வந்து முக்கியமாக வந்து குறிப்பிடுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்ததில்லை காயல்தான் பெரிய துறைமுகம், உலகில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து கப்பல் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த காயல் பட்டினத்தில். இந்த காயல் பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது வந்து தூத்துக்குடி துறைமுகத்தை தான் நல்லா குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், நான் பயணம் செய்த ஊர்களிலே தமிழகம்தான் உலகிலேயே செல்வம் மிகுந்த அற்புதமான பிரதேசம் அப்படின்னு வந்து தமிழகத்தை வந்து குறிப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அநேகமான முத்துக்களும் இரத்தினங்களும் தமிழகம் இலங்கை பகுதிகளில் கிடைக்கின்றன. அதாவது முத்துக்கள் வந்து தமிழக பகுதிகளிலும் இந்த இரத்தின கற்கள் எல்லாமே என்னென்னா இலங்கையுடைய மலைப்பிரதேசங்களில் வந்து கிடைக்கப்படுவதாக வந்து சொல்லுவார். இவருடைய பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லம்,
அப்படியே அரபிக்கடல் வழியாக குஜராத்து போய் அப்படியே வெனிஸ் நாட்டுக்கு மீண்டும் வந்து நடந்து போயிருப்பார்.